தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வாசகங்கள் வாசிக்கிறவங்க நீங்கள் உண்மையாகவே நான் முன்தினம் சொன்னது போல் நீங்கள் ஒரு வாரம் வாசித்து ஜெபிச்சு தயார் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய வாசகத்திற்கு நடுவில் ஒவ்வொரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம், நீங்கள் புரிஞ்சு வாசிக்கும்போது யூ வில் நாட் ரஷ். சிலவங்க வாசிக்கும்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு வாசிக்கணும்னு ஆசை இருக்கும். சில தியான மையத்திலலாம் வந்து வாசிக்க ஆசைப்படுவாங்க, தியானத்திற்கு வரும்போது வாசிக்க ஆசைப்படுவாங்க. மேபி அவங்களுடைய பங்கில் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறது இல்லை போல இருக்குது. அப்போ இங்கே அவங்க தெரியாதவங்களாம் சில டைம் வாசிக்க வருவாங்க. வாசிக்க வரும்போது நான் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன், சாக்ரிஸ்டியில் சொல்லியிருக்கிறேன், ஒரு தடவை அவங்க வாசித்து பார்க்க சொல்லுங்கள். வாசித்து பார்த்துட்டு நமக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் வாசகத்தை கொடுங்க. ஏன்னா வாசகம் ஒருத்தர் வாசிக்கும் பொழுது அது கேட்குறவங்களுக்கு ஆழமாக புரிஞ்சால் மட்டும் போதாது, அது உள்ளே போகணும், வேலை செய்யணும். ஸோ தெர் இஸ் அ கிரேட் இம்பார்ட்டன்ட் ஃபார் சைலன்ஸ் இன் த ரீடிங். பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது சைலன்ஸுக்கு, அமைதி. சில கோயிலில் நீங்கள் போங்களேன், நான் நிறைய இடங்களுக்கு தியானத்துக்கு போகிறதுனால அனுபவிச்சிருக்கிறேன். சில கோயில் வந்து அதை சுற்றி மார்க்கெட் இருக்கலாம், ஆனால் கோயில் அவ்வளோ ஆழமான ஒரு அமைதி இருக்கும். அந்த கோயிலுக்குள்ளே போனாலே ஜெபிக்கணும்னு தோணும். அந்த மக்கள் திருவழிபாட்டு முறைக்கு வரும்போது பாருங்கள், கண்டிப்பாக பார்த்தா அந்த மக்களும் உள்ளே வந்தால் வேறு எதுக்குமே பேச மாட்டாங்க, அமைதியாக இருக்கிற மக்களாக இருக்கலாம். அந்த கோயிலை ஜெபிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற மக்களாக இருக்கலாம். அது அந்த கோயிலே தெரியுங்க. சுற்றி மார்க்கெட் இருந்தாலும் சந்தையாக இருந்தாலும் கோயிலுக்குள்ள அவ்வளோ ஆழமான ஒரு அமைதி இருக்கும். சில கோயிலை பாருங்கள், கோயிலுக்கு சுற்றி எந்த இடம் இருக்காது, வீடு இருக்காது, சந்தை இருக்காது, கடைகள் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த கோயிலில் எப்பவுமே ஒரு சத்தமாக இருக்கும், ஜெபிக்கவே நமக்கு தோணாது. நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார், பலிப்பீடம் இருக்குது, இருந்தாலும் அந்த மக்கள் பலிப்பீடத்தையோ கோயிலையோ நற்கருணை ஆண்டவரையோ மதிக்காத மக்களாக இருந்தால் அந்த கோயிலில் அமைதியே இருக்காது. அப்படிப்பட்ட நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய திருத்தலங்கள் பயங்கரமாக கச்சம் பயங்கர சத்தமாக இருக்கும். அது நமக்கு அந்த கோயிலில் போய் அமைதியாக கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் உட்கார முடியாது. அதனால் நம்மளுடைய கத்தோலிக்க திருவழிபாட்டு முறையில் இல்லை கத்தோலிக்க திரு அவையில் அமைதிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நம்மளுடைய உடலை பயன்படுத்தி நாம் ஜெபிப்பது போலவே கை தட்டுறதா இருக்கலாம், கை தூக்குறதா இருக்கலாம், பாட்டு பாடுறதா இருக்கலாம், சத்தமாக இருக்கலாம், துதிக்கிறதா இருக்கலாம், எதுவுமா இருக்கட்டும், அது எங்கே நம்மளை கொண்டு போகணும்னா ஒரு ஆழமான அமைதிக்கு கொண்டு போகணும். வெறும் ஒரு இமோஷனுக்கு மட்டுமாக சில ஜெபங்களை பயன்படுத்தி ஆரவாரத்துக்காக மட்டும் பயன்படுத்தி மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போகிற ஒரு மக்களாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அமைதிக்கு கொண்டு போக வேண்டியதாக இருக்கணும், மனதிற்கு அமைதிக்கு கொண்டு போக வேண்டியதாக இருக்கணும் நம்மளுடைய வழிபாட்டு முறை. அதனால் நீங்கள் வாசிக்கும் பொழுதும் there should be a big silence, a great silence. அது வார்த்தைக்கு வார்த்தையாக இருக்கலாம், சென்டென்ஸுக்கு சென்டென்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரீடிங்க்கு பிறகு ஒரு சின்ன ஒரு அமைதி நல்லது தான். தியான பாடலுக்கு பிறகு ஒரு அமைதி சிப்பாங்க, அவங்க வருவாங்க, செகண்ட் ரீடிங் வாசிக்க வராங்க, அந்த ஒரு அமைதி சிலவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே வந்து வாசிக்கணும்ல, உடனே வந்து வாசிக்கணும். இப்போ செகண்ட் ரீடிங் முடியுது, ஒரு அமைதி. அதற்கு பிறகு அல்லேலூயா பாடுவதாக இருக்கலாம், நற்செய்திக்கு பிறகு ஒரு அமைதி. நான் சில டைம் நல்லா நினைப்பேன், நம்மளுடைய நற்கருணை விருந்தினுடைய டைமில் பாட்டு பாடணுமான்னு கூட யோசிப்பேன். எத்தனை மக்களாக இருக்கட்டும், நம்ம ஏன் உடனே பாட்டு பாடுறோம்? நம்ம பாடலைன்னா அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம வாசிக்கலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க மக்கள், நம்ம இப்போ ஹோம்லி சொல்லணும்னா பேச ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். அப்படிப்பட்ட கோயில்கள் இருக்குது, அப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஒரு செகண்ட் ஃபாதர் பேசலைன்னா அங்கேருந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு செகண்ட் நீங்கள் யாராவது ஏதாவது செய்யலைன்னா அங்கேருந்து ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இன்றைக்கி திருவழிபாட்டு முறை சில மக்களுக்கு சில கோயில்களில் எல்லாமே ஒரு ஈவெண்ட்டாக இருக்குது. அப்போ ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், தந்தை மகனிலிருந்து தந்தை மகன் தூய ஆவி வர ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். எந்த ஒரு விஷயமும் அங்கே நடந்துடக்கூடாது, அதனால் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அந்த அமைதியை விரும்ப மாட்டேங்கிறோம்? The world is really in hunger for silence. இன்றைக்கி உலகத்தில் சுற்றி பாருங்கள், அந்த ஒரு சைலன்ஸ் இல்லை. அது நம்மளுடைய கோயிலும் இல்லாமல் போயிடுச்சா? அப்படி இருக்கக்கூடாதுங்க. சைலன்ஸ்க்கு கத்தோலிக்க திரை அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. குறிப்பாக திருவழிபாட்டு முறையில் தெர் இஸ் அ கிரேட் சைலன்ஸ். அதனால் வாசகங்களுக்கு நடுவில் வாசகங்கள் முடியும் பொழுது அந்த அல்லேலூயாவுக்கு முன்னால் இந்த நற்செய்தி வாசகத்துக்கு பிறகு ஃபாதருடைய பிரசங்கத்துக்கு பிறகு சில கோயிலில் ஃபாதர்ஸ் வந்து போய் அமைதியாக உட்காந்துருவாங்க, உடனே காணிக்கை பாட்டு பாட மாட்டாங்க. வாசகம், அதற்கு பிறகு ஃபாதர் பிரசங்கம் சொல்கிறாருன்னா சொல்லிவிட்டு அமைதியாக ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அமைதியாக உட்காரணும். இப்போ நம்ம உட்காந்தோன்னா அங்கே ஆளுங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி ஒரு நிலை வரக்கூடாது நம்மளுடைய திரு அவைக்கு, நம்மளுடைய திரு வழிபாட்டு முறைக்கு. கேட்ட வாசகங்கள் அதெல்லாமே தியானிக்கும் இடங்கள். அந்த தியான விஷயம் நடக்க வேண்டிய இடம் தான் அந்த சைலன்ஸ்.
அதனால் அந்த கிரேட் சைலன்ஸ் நம்மளுடைய திரு அவையிலும் நம்மளுடைய திரு வழிபாட்டு முறையிலும் இருக்க வேண்டும். பிரசங்கத்துக்கு பிறகு ஒரு சைலன்ஸ், நற்கருணை வாங்கின பிறகு ஒரு சைலன்ஸ். இந்த சைலன்ஸ் நம்மளுடைய கோயிலில், நம்மளுடைய ஆலயங்களில், நம்மளுடைய திருவழிபாட்டு முறையில் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவோம். கோயிலில் வரும் பொழுது அந்த ஒரு நிம்மதியை கண்டிப்பாக அந்த சைலன்ஸ் தரும். இல்லைனா உலகத்தில் நடக்கிற செலிப்ரேஷன் மாதிரி, உலகத்தில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்ஸ் மாதிரி நம்மளுடைய திருப்பலியும் மாறிடும். அப்படி ஒரு செலிப்ரேஷன் கிடையாது, அப்படி ஒரு ஈவெண்ட் கிடையாது நம்மளுடைய திருவழிபாட்டு முறை, நம்மளுடைய திருப்பலி. அமைதியை உரித்தாகுக அப்படின்னு சொன்ன ஆண்டவர் அமைதியை தர வரும் பொழுது அந்த அமைதியாக ரிசீவ் பண்ணும். அதனால் கோயிலில் தயவு செய்து, கோயிலுக்குள்ளே தயவு செய்து வேறு எந்த விஷயத்துக்காகவும் பேசாதீங்க. திருப்பலி நடக்குதோ இல்லையோ, உங்களுடைய கோயில் ஜெபிக்கிற ஒரு இடமாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். அதிலேயே நீங்கள் சாப்பாடு போடுறது, அதிலேயே விருந்து போடுறது, அதையே ஆடிட்டோரியம் மாதிரி பயன்படுத்துறது மிக மிக தவறான ஒரு விஷயம். அப்படின்னா சாப்பாடு போடாதீங்க இல்லையா? அப்படின்னா அது ஒரு ஹோட்டல் மாதிரி, லாட்ஜ் மாதிரி, ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி பயன்படுத்தாதீங்க. ஆலயம் என்பது அதனுடைய ஒரு மாட்சி இருக்குது. ஆலயத்திற்குள் ஒரு அமைதி இருக்குது. அந்த அமைதி உங்களுடைய ஆலயத்தில் இல்லைன்னா பங்கு தந்தையும் பங்கு மக்களும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். யோசிங்க, உங்களுடைய ஆலயத்தில் அமைதி இருக்கா? உங்களுடைய ஆலயத்திற்கு போகும்போது அமைதி இருக்கா? உங்களுடைய திருவழிபாட்டு முறையில் அமைதி இருக்கா? ஒரு அமைதி வாசகங்களுக்கு நடுவில் வந்தால் நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? ஒரு பிரசங்கத்துக்கு நடுவில் அமைதியாக இருப்பீங்களா? உடனே மனசு சஞ்சலமாக தான். யோசித்து பாருங்கள். அமைதியை தர வந்த கடவுள் உங்களில் இருக்கிறாரா? உங்களுக்குள் அமைதி இருக்கா? ஸோ there is a great importance for silence in liturgy in between the readings. ஆண்டவர் நம்மை அமைதியை தந்து ஆசீர்வதிப்பாராக. திருவழிபாட்டு முறையில் மட்டுமல்ல, திருவழிபாட்டு முறையிலிருந்து வெளியே உலகத்திற்கும் நிறைவான அமைதி உங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் தங்குவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Thank you. God bless you.